ஸோ அது இப்போ நம்ம தினம் நம்ம வந்து குளிக்கிறோமா இல்லையா? எதுக்கு? தினம் சுத்தம் பண்ணிக்கணும். வாசம் சுத்தல் வேண்டாமா? இப்ப வாசம் வந்து சுத்தமா இருந்தாதான் லட்சுமி வருவா. நீ உழைக்கிறது எதுக்கு, ஓடுறது எதுக்கு? லட்சுமி வரணும் தானே. அப்ப லட்சுமி வரணும்னா முதல்ல வாசலை சுத்தம் பண்ணு. அங்க அழகா ஒரு வழக்கு ஏத்து, அந்த கோலத்துல 2 குங்குமம் வெய். அவங்களும் வந்து அந்த ப்ராஃபிட்டை தானே வச்சுக்கணுங்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தர்ம சத்திரங்கள்னு இருந்தது, அன்னதான கூடங்கள் இருந்தது. இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து ஒரு நீர்மோர் கொடுக்கறது, ஒரு தண்ணீர் கொடுக்கறது, பானம் கொடுக்கறது, அந்த மாதிரி பந்தல்கள்லாம் போட்டு எல்லாமே இருந்தது. இப்போ வந்து என்னன்னா அதுக்கெல்லாம் சிந்தனை கொடுக்கறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. ஸோ கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ராமாயணமும் மகாபாரத கதைகளும் அதுதான் திருப்பி போயிட்டு இருக்கும். சொல்லும் போது என்ன ஆகும், இந்த நல்ல விஷயத்தை திருப்பி நம்ம பண்ணும்போது மனசும் வந்து நல்லதையே நினைக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ சிவானந்த நகரிங்கிறது ஆதிசங்கரர் பண்ணினதுதான். அதுல வந்து ஃபுல்லா சிவனை பத்தி சொல்லிச்சு. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் வந்து எந்த பிறவியா வேணா இருக்கேன், ஒரு புழுவா இருக்கேன், முழுவா இருக்கேன், மரமா இருக்கேன், மண்ணா எது வேணா இருக்கேன், ஆனா பொண்ணை நினைக்கிற மாதிரி வெயிப்பா. உங்ககிட்ட இல்லாத என்ன இருக்கு? எல்லாமே ஒண்ணுது. நாம என்னத்தை என்கிட்ட கொடுக்க முடியும்? என் மனசு கொடுக்கணும். அது உங்ககிட்ட இல்லை இல்லையா? ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கடவுள் இத்தனை கருணையோட கொடுக்குறாரு. நம்மகிட்ட எத்தனை அழுக்கு இருக்கு, நம்ம எத்தனை கர்மாக்கள் பண்ணியிருக்கோம், அப்படியே நமக்கு நல்லது பண்றாரு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வரும். நல்ல பாட்டுகள் பாடுறாங்க, நம்மளும் சேர்ந்து பஜன் பாட்டுல நம்மளும் சேர்ந்துக்கிறது. நான் அதுல கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அது வந்துடும். சினிமா பாட்டு 2, 3 தடவை 4 தடவை கேட்டுட்டு இருக்கச்சே நம்மளுக்கு அந்த டியூன் வருதா இல்லையா? அதுக்கப்புறம் வார்த்தை சொல்றோமா இல்லையா? அதுக்கு பண்ற முயற்சி இதுக்கு பண்ணிக்கலாமே, தப்பில்லை. இது இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போறது. இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, பியூட்டி புட்டு, பியூட்டி பட்டு, ரெண்டுக்கும் யூடி தான் வருது. இதே ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சான்ஸ்கிரிட் வந்து அவ்வளோ கிளியரா வந்து உங்களுக்கு அந்த கிராமட்டிக்கலா டிஃபைன் ஆயிருக்கு. இந்த சான்ஸ்கிரிட் படிச்சு இந்த வேதம் தான் படிக்கிறாங்க. எப்படி அவங்கள புக் அப்போ இப்போவாது கொஞ்சம் புக்கு பிரிண்ட் இருக்கு, அப்புறம் புக்கு பிரிண்ட் கூட கிடையாது. எப்படி முடியும் சாத்தியம்?